யாரு? ஜனனி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறியா? ஜனனி உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டரே என் நிலைமை பார்த்து போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இப்படி ஒருத்தனுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தா உன் வாழ்க்கை உருப்பிட்ட மாதிரி தான் சொல்லி அனுப்பினாரு. சாரி ஜனனி. உன்கிட்டலாம் நான் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கணும். காதல கேட்டது ஏன் தப்பு தான். கமல் ஜெயா தங்கச்சிக்கு விட்டு போடுறான் போல இருக்கு. டேய், ஜாலியா பேசுற வரைக்கும் ஓகே, அதுக்கு மேல சீரியஸா எதுவும் போயிடாத. ஏமா? கமலுக்கு ஊர்ல பொண்ணு பாத்திருக்கேன். என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? ஆமாவா இல்லையா? இல்ல ஜனனி. அப்புறம் எதுக்கு என்ன கழட்டி விடலான்னு பாக்குற? ஜனனி கொன்னுடுவேன். ஜனனி, நீ இல்லனா நானே செத்துருவேன் ஜனனி. அப்படியா? எங்க செத்து காட்டு பாப்போம். ஜனனி சென்டிமெண்டா டயலாக் அடிக்க நீ அத்தானும் கிடையாது, அதை கேட்டு உருகிறதுக்கு நான் என் அக்காவும் கிடையாது. புரியுதா? ஏன் என் போன் எடுக்க மாட்டற? இல்ல, அது உண்மையை சொல்லு. என்னால அண்ணன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான். போனை எடுக்கலனா தான் பிரச்சனை வரும். இல்ல ஜனனி. இப்படி வா. சிரிடா. என் போனை நீ எடுக்காம இருந்த இந்த போட்டோ உன் அம்மா, தங்கச்சி, தாத்தா, அப்புறம் ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் போகும். ஜனனி எல்லாம் எனக்கு தெரியும்டா. உங்க அம்மா நீ சுருள் ஏத்துறதுக்கு ஊர்ல ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. ஜனனி